வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சர்க்குருவே சரணம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 36 சைஸ் ரெடி அளவு கொண்ட ஒரு அளவு ப்ளவுஸ் எப்படி கரெக்டாக வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் 36 சைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏன்னா நிறைய அளவுகள் நம்ம அளவு எடுத்து பார்க்குறதுக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும் இல்லையா? ஸோ அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ 36னா அதில் 4ல் ஒரு பாகம் 9 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக உள்ளே பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வச்சுருக்கோம். பின் கழுத்து மார்ஜின் பண்ணுறது அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு கரெக்டாக ஒரு 4 இன்ச் மட்டுமே கீழே ஸ்பேஸ் வருது. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட உயரம் கீழே மார்ஜின் பண்ண இடத்துலேருந்து ஒரிஜினல் அளவு, இது வெட்டக்கூடிய அளவு. ஸோ ப்ளவுஸ் வெட்டும்போது எப்போவுமே ஒரு சில விஷயங்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ப்ளவுஸில் இருக்கக்கூடிய உயரம் இதில் 14 இன்ச்சு எக்ஸாக்ட்லியாக வரக்கூடிய அளவு. ஸோ அதை நம்ம மார்ஜின் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தைக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறுதல்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, 36 சைஸ் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் அளவு வச்சு ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 5.25 இன்ச்சு மட்டுமே ஷோல்டர் அளவு வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு கொண்டது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ ஷோல்டர் அளவு, அது கழுத்து உயரத்துக்கேற்ப எப்படி வச்சுருக்கணுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். இது வைக்கும்போது கண்டிப்பாக கழுத்தோட உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல துணி கரெக்டாக பாயிண்டில் முடியணும். அது மட்டும் இல்லாமல் கீழே கழுத்தோட அளவுகள் எந்த அளவுக்கு முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சைடில் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு, இந்த மாதிரி அளவுகள்லாம் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸில் இருந்த அளவு பார்த்திங்கன்னா 2.25. ஸோ இந்த 2.25 அளவுக்கு நம்ம மார்ஜின் வச்சுக்கணும். அதாவது தச்சு முடிய வரக்கூடிய அளவு, தச்சு முடிக்கக்கூடிய அளவு, அது என்ன அளவு வேணால் வரலாம். பட் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ, இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஷோல்டர் அளவு கரெக்டாக 6 இன்ச்சு வருது. ஸோ ஒவ்வொரு அளவும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மாறுதல் வரும். ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோவையும் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் 36 இன்ச்சு ஷோல்டர் வச்சா மார்பு சுற்றில் வந்துச்சுன்னா அதுக்கு 5.25 தான் வைக்கணுமா, 5.5 வைக்கணுமா, 6 வைக்கணுமா, இப்படி சொல்லி டவுட் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி மாறுதல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதற்காகத்தான் இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா அளவுகள் எல்லாத்துக்குமே ஒரே அளவுகள் எல்லாத்துக்குமே சரி வராது. ஒவ்வொருத்தருக்கும் அளவு அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்றது போல் அது மாறுபடும். இது மறக்க முடியாத உண்மை. இதை நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதை செயல்முறையில் உங்களுக்கு காட்டினா நல்லா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே போட்ட 36 சைஸில் 5.25 ப்ளஸ் 2.5 இன்ச்சு நம்ம கழுத்தகல வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா அளந்து பார்க்கும்போது 6 இன்ச்சு ஷோல்டர் வருது. அண்ட் ஆல்சோ ஆம்கோல் ரவுண்ட், அது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு வச்சு வெட்டிட்டோம். இது அளவு ப்ளவுஸுக்கு ஏற்றால் போல் நம்ம எப்படி பண்ணணுமோ அதை அப்படியே பேசிக் பண்ணணும். பட் எந்த சைஸாக இருந்தாலும் அளவு வச்சு வெட்டுறதுங்கிறது நம்ம இந்த அளவுக்கு இப்படி தான் ஷோல்டர் வைக்கணும், இவ்வளோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க, கழுத்து லூஸ் சொல்கிறாங்க, ஷோல்டர் லூஸ் சொல்கிறாங்க, அப்படிங்கும்போது நம்ம அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம வெட்டணும். பட் அளவு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், அளவுனாலும் சரி தான், அளவு இப்படி வச்சு அளவு ப்ளவுஸ்னாலும் சரி தான். இந்த இது வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் எந்த வயதில் வந்து மாறாது. மற்றபடி அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். டேப்பு வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சில இடத்த தவிர மித்த இடத்துலலாம் டேப் வைக்கணும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், கையோட ஆம்கோல் சுற்றளவு, அது நேர்கோட்டில் வரக்கூடிய அளவு, ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கக்கூடிய அளவு எல்லாமே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு பாருங்கள், கரெக்டாக எந்த அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு 6.75 வருது. ஸோ ஒவ்வொருத்தரோட அளவு அந்த அமைப்புக்கு ஏற்றாற் போல் வந்து இது எல்லாமே வந்து மாறுபடும். பட் வந்து நம்ம வந்து ஆம்கோல் சைஸ் வெட்டும் போதும் சரி அண்டு எதுனாலும் சரி, முதல்ல வந்து ஆம்கோல் ப்ளவுஸில் பேக் தட்டில் வெட்டும்போது மட்டும் எப்போவுமே பெருசாக வெட்டிடக்கூடாது. ஒரு நார்மல் அளவாக சின்னதாக வெட்டியிருந்தாலும் கை வந்து ஒரிஜினல் அது வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ஆம்கோல் வெட்டிக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டினாக கேட்குறீங்க. ஸோ உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஜஸ்ட் ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே மார்ஜின் பண்ணுறோம். பார்த்திங்களா, இது வந்து கூட ஆம்கோல் வந்து கூட ப்ளவுஸில் என்ன அளவு இருந்ததோ அதை வச்சு வெட்டினோம். இப்போ வச்சு பார்க்கும்போது பாருங்கள், பிடிமானத்துக்கு உண்ட அளவு கரெக்டாக வந்து வருது. இது வந்து நம்ம டேப்பு வச்சு அளக்கவோ செய்யவோ எதுவுமே பண்ணலை. பட் அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதை வந்து அப்படியே ஒரு சில இடத்த தவிர மித்த எல்லா இடத்துலையும் அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்து மனசில் எழும்போது அது எப்படி இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு ஏற்றாற் போல் பாருங்கள், கவர் தட்டு அண்ட் ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட முன்பாகம் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, கிராஸ் வந்து கரெக்டாக போடணும். கை வெட்டினதுக்கு கீழே தான் கிராஸ் வந்து எடுக்கணும். கிராஸ் பாயிண்ட் எப்போவுமே கை வெட்டினதுக்கு கீழே தான் எடுக்கணும். துணி வந்து எப்போவுமே வந்து லைனிங் பீஸ், இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். அண்டு துணி வந்து நீங்கள் எடுக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக துணி வச்சுட்டு ஒரு இடத்துல கிராஸ் கரெக்டாக வந்து ஒரு இடத்துல கிராஸ் வராமல் அந்த மாதிரிலாம் வர்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. குறைஞ்சது வந்து 1 மீட்டர் அளவுக்காச்சும் துணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமர் யார் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் அதையே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா உள்பட்டி வெளிப்பட்டி எல்லாமே ஒரே துணி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி இந்த பேக் பீஸை நம்ம போட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்ஜின் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேப் வச்சு அளவு வச்சு நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து வெட்டும்போது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது சைடில் வரக்கூடிய அந்த அளவு. இப்போ வந்து சைடில் வந்து ஆல்ரெடி தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தச்சு வந்து இது வந்து ஒரிஜினல், இது வந்து வெட்டக்கூடிய அளவு, அந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கணும். இல்லது இப்போ ஒரிஜினல் அளவோடு சேர்த்து பிடிமானத்தோட அளவு சேர்த்து அதையவே வந்து மார்ஜின் பண்ணிக்கணும். இது வந்து டேப்பு வச்சு வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த கழுத்தோட அளவுகள் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மேல் கொக்கி லூஸ் வருது, கழுத்து லூஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அதனால் வந்து இதை மார்ஜின் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 கழுத்தோட அளவும் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் பகுதியில் வந்து கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிமானத்துக்கு தேவை. அது போக மீதி உள்ளதை இந்த மாதிரி கழுத்தோட ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷோல்டரில் வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிமானம், அதே நேரத்தில் கழுத்தோட பிடிமானம், இந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து மாறுதல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பாருங்கள் கரெக்டாக. அதே போல் அந்த இடத்த வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். எந்த மேலேயோ கீழேயோ இறங்குற மாதிரி வச்சிடக்கூடாது. இப்போ பட்டியிலேருந்து 3/4 இன்ச்சு ஸ்பேஸ், அதுலேருந்து 3/4 இன்ச்சு ஸ்பேஸ்லேருந்து ஒரிஜினல் அளவு 3 உயரத்துக்கு மார்ஜின் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் அளந்து பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து உயரம் வருது அப்படிங்கிறதையும். டாட்டோட அளவு பிடிமானத்தோடு சேர்த்து பாருங்கள் 3.25 வருது. அதே இது வந்து டாட்டோட கீழே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மார்ஜின் பண்ணுறதில்ல, அதையும் வந்து மார்ஜின் எடுத்துக்கணும். ஓகேங்களா? டாட்டோட மிடில் டாட்டோட அளவு 3.25 பாயிண்ட். ஸோ நம்ம வந்து கீழே வந்து என்ன தான் வந்து மார்ஜின் வச்சாலும் அதே அளவு நம்ம ஷோல்டருக்கும் அந்த மார்ஜின் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரே அளவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட்டோட அமைப்பு வந்து அமையும். இந்த ப்ளவுஸுக்கு டாட்டு பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான். அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் எந்த மாற்றமுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து முன்பாகத்துலேருந்து எப்படி சரி பண்ணீங்களோ அதை அப்படியே வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்தோட உயரம் மேலே வந்து எப்படி இருக்கோ, பட் கீழே வந்து அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். இதில் வந்து நான் டேப்பு வச்சு பார்க்குறேன்னா கரெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து இதை வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இந்த டாட்டோட உயரம் 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம டேப் எடுக்கணுமோ அந்த விஷயத்துக்கு டேப் எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் டேப்பு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டாட் மார்ஜின் பண்ணுறது இதெல்லாம் வந்து பேசிக், எல்லா இடத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வரும். சில ப்ளவுஸில் மட்டுமே மாற்றம் வரும். இந்த மாதிரி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ஆம்கோல் பகுதியில் வரக்கூடிய லூஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ரவுண்டு வர்ற இடத்துல மட்டும் கரெக்டாக 1 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் அந்த கரெக்டாக ஆம்கோலுக்கு பக்கத்தில் வந்து துணி வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 1/2 இன்ச்சு அளவுக்கு வெட்டுறதுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவு சேர்த்து வெட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே டேப்பு வச்சு அளந்து பார்த்து எதுவுமே நான் வந்து செய்யலை. ஜஸ்ட் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நான் வெட்டுறேன். இதுதான் வந்து ப்ளவுஸில் வந்து எதையுமே யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறதுக்கு உண்டான ஒரு முறை. முதல்ல இதுக்கு கழுத்தோட உயரம் வச்சுட்டு பட்டியோட உயரத்துலேருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கணும். வெட்டும்போது வெட்டுறதுக்கு அளவு அந்த வெட்டக்கூடிய அளவுலேருந்து கீழே 1.5 இன்ச்சு நடு, அதாவது இந்த ப்ளவுஸோட முன் உயரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டி எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சா அது வந்து முன் பாகத்தோட உயரம். இதுதான் அமைப்பு. ஸோ எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் சும்மா நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓயாமல் அதை எடுத்து அளந்துக்கிட்டே இருக்கணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நான் வெட்டின மாதிரி இப்படி டக்கு 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 டக்குன்னு ஈஸியாக வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு பழகுங்க. 10 நிமிஷம் என்ன 15 நிமிஷத்தில் வந்து உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டுறதுக்கு சாத்தியமாக இருக்கும். கூடிய விரைவில் வந்து இதே மாதிரி நீங்கள் வெட்டி வெட்டி பழக பழக 10 நிமிஷத்தில் உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வெட்ட முடியும். ஸோ குயிக்காக எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க. ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. அளவுகள் அப்படிங்கிறது நம்ம அளவு எடுத்து வெட்டும்போது அந்த மாதிரிலாம் பார்க்கணும். பட் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். மோஸ்ட்லி டேப்பை வந்து தொடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பட்டி வெட்டும்போது அதே தான் பேசிக். நம்ம வந்து முன்தட்டு வந்து எந்த அளவு வருதோ டாட் பிடிமான அளவை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்துட்டு அதுலேருந்து வந்து நம்ம வரக்கூடிய அளவை நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதுதான் ஒரிஜினல். இது வந்து 2 பக்கமும் இந்த ப்ளவுஸில் வந்து சைடும் அந்த முன் பக்கம் பட்டி வரக்கூடிய அளவும் நேராக ஒரே நேர்கோட்டாக சீராக வரணும். அதில் எதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி வரும் பட்சத்தில் அப்படி வரக்கூடிய அளவு வந்து நீங்கள் வந்து பட்டியோட ஒரிஜினல் அளவுக்கு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. நான் சொல்கிறது எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் இதுதான் செயல்முறை. நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தேவைப்பட்ட இடத்துல மட்டுமே தான் டேப் யூஸ் பண்ணேன். எல்லா இடத்துலையும் டேப் யூஸ் பண்ணலை.
இது ரொம்பவே எளிமையான முறைங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு விட்டும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த அளவை அப்படியே வச்சு உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள். கழுத்தோட உயரம் இருந்தாலும் மறுபடியும் செக் பண்ணிக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்து வரணும். கழுத்தோட அளவு 2.5 பாயிண்ட், கீழே வந்து 2.25. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதையே வந்து நீங்கள் குறுகலாக வேணும்னா மேலே அளவை விட கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாக்கழுத்து வெட்டுறதா இருந்தாலும் இது வந்து பாக்கழுத்து தான். பாருங்கள், மேலே வைக்கக்கூடிய கழுத்து அளவை விட கீழே வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு அப்படியே பாக்ஸு நான் வெட்டிக்கிட்டேன். அதாவது மேலே வந்து 2.5 இன்ச்சுனா கீழே வந்து 2.25, மேலே 2.25னா கீழே வந்து 2.5. இந்த அளவு வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், 5.5 5. இது தாங்க பாக்கழுத்து வெட்டுற முறை. குறுகலாக கழுத்து வேணும்னாலும் இதையே முறை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஆஸ் போட்டுக்கலாம். ஆஸ் போடுறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ கை எந்த பக்கம் எடுக்கிறது, முன்பாகம் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் இதிலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக பூ டிசைன் இந்த மாதிரிலாம் ஒரே நேர்கோட்டில் வருதுன்னா அதை டிசைனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக வருது அப்படின்னா கைக்கு வரக்கூடிய இந்த ஜரிகையை வந்து கையிலேருந்து வச்சு ஃபாலோ பண்ணிக்கணும். மெயினாக இது வந்து கைக்கு வந்துடணும். அண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையோட ஜரிகையோட அமைப்பு ரெண்டும் ஒன்றா தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இப்படி நேர்கோட்டில் வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ரெண்டும் ஒரே அளவில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் கையளவு. ஓகேங்களா? இப்போ கை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பட்டி வந்து வெட்டிக்கணும். கை அண்ட் அதே நேரத்தில் பக்கத்தில் வந்து பட்டி. இதுதான் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வெட்டக்கூடிய முறை. இப்போ கையோட பார்டர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் கரையை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக வந்து ஜரிகை இருந்ததுன்னா அந்த ஜரிகையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜரிகை வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அந்த பார்டரோட அளவுக்கு கையோட உயரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அல்லது வந்து முழுமையாக வேணும் அப்படின்னா முழுமையாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது கையும் பட்டியும் நம்ம வெட்டிட்டோம். அதுக்கப்புறமா மீதி உள்ள இந்த துணி இதில் வந்து ஒரு பக்கம் வந்து பேக் தட்டும் இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரண்ட் தட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பேக் தட்டுக்கு இந்த மாதிரி போட்டுட்டுக்கு ஃப்ரண்ட் தட்டுக்கு இதே அப்படியே வந்து கிராஸ் போட்டுக்க வேண்டியதான். ஸோ பர்ஃபெக்டான கிராஸ் வந்து உங்களுக்கு இதுலேயும் மெயின் பீஸ்லேயும் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸில் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி, வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் விடையை சொல்லிட்டேன். அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டும்போது டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஸோ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் தைச்சி இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போட்டு நீங்களும் கண்டிப்பாக வெற்றி அடைய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ரொம்பவே எளிமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.